if a rigid body moving with velocity v, so it has momentum p. If we consider a rigid body means we have to consider a point mass on the rigid body. Suppose consider rigid body which has point mass m. So linear momentum along this direction because the velocity of the point mass along this direction. So vector p is nothing but mv. Consider this is point mass m, and from this point O, distance between the point O and the point mass m is r. Since it rotates anti-clockwise direction, the angular momentum is perpendicular to the direction of vector p. So the entire rigid body rotates about the axis and the angular momentum also along the axis of rotation. So this is the direction of vector L, that is angular velocity direction is also like this. Angular momentum, angular velocity ரெண்டு ஒரே டைரக்ஷனில் இருக்கும். RP ரெண்டு பெர்பெண்டிகுலராக அப்படி நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னது உங்களுக்கு வந்து ரேடியஸ் அப்படி சர்க்குலர் பார்த்தாவோ இது வந்து டேஞ்சன்ட் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து 90 டிகிரி கிடைக்கும். தி வெலாசிட்டி லீனியர் வெலாசிட்டி டைரக்ஷன் இஸ் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட் drawn over the circular path as well as linear momentum also. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரேடியஸ் அந்த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் பார்த்து அப்படிங்கும்போது இது வந்து என்ன உங்களுக்கு வந்து மொமெண்டம் ஆஃப் டைரக்ஷன் அல்லது லீனியர் வெலாசிட்டி டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தம்பு டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். இப்போ இப்படி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கும். ஏன்னா வந்து இதை இப்படி புல் பண்ணி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இந்த சர்க்குலர் டிஸ்க்னு வச்சுக்கலாமே, இந்த சர்க்குலர் டிஸ்க் இப்படி ரொட்டேட் ஆகும் பொழுது இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். திஸ் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ நவ் வி கேன் கெட் எல் அப்படிங்கும்போது ஆர் கிராஸ் பி. இங்கே எப்பொழுதுமே தெரியும் ஏபி ரெண்டு இருக்கிற பிளேயருக்கு பெர்பெண்டிகுலராக அந்த ரிசல்டன்ட் வெக்டர் இருக்கும் அப்படின்ட்டு. வெக்டர் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பின்னு பார்க்குறோம். ஆர் கிராஸ் பி ஈக்குவல் டு ஆர்பி சைன் தீட்டா. இங்கே பிக்கும் ஆருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி, ஸோ சைன் 90 டிகிரி. ஸோ இதில் மேக்னிட்யூட் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து எல் ஈக்குவல் டு ஆர்பி சைன் 90 வருது. ஸோ ஆர்பி சைன் 90 இது 1. ஸோ எல் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு பி, ஆர் இன்ட்டு பி ஈக்குவல் டு எம்வி. ஸோ எல் ஈக்குவல் டு எம்விஆர் அப்படின்னு கிடைக்கும். We know that V equal to R omega, angular velocity க்கு linear velocity relation. இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா L equal to mv பலா mvr பலா v க்கு பலா r omega சப்ஸ்டிட் பண்ணோம்னா we get m r square omega ன்னு கிடைக்கும். So we know that summation I equal to 1 to n mi r I square equal to I. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எல் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n எம்ஐ ஆர்ஐ ஸ்கொயர் ஒமேகா. இது வந்து என்னன்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட் மாஸ்க்கு இது வந்து என்னது சப்போஸ் ஃபார் ஆல் தி பார்ட்டிகல்ஸ். ஸோ நவ் எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகாங்கிற ரிலேஷன் கிடையாது. திஸ் இஸ் ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் வெலாசிட்டி அண்டு ஆங்குலர் மொமெண்டம். ஸோ திஸ் இஸ் தி relation between the angular velocity and linear velocity. ஸோ இதான் வந்து என்ன உங்களுக்கு ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷனு. அதே மாதிரி டார்க்குக்கும் ஆங்குலர் மொமெண்ட்டுக்கும் கூட ரிலேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.